ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு திவ்யா சாமிநாதன் சேனல். இன்றைக்கி வயலில் ஒரு சின்ன வேலைங்க, தண்ணி பாய்ச்சுற வேலை. அதனால் வயலுக்கு தான் போயிட்டுருக்கோம். வாங்க போகலாம். இப்போ மழையே இல்லைங்கிறதுனால தண்ணிக்கு ரொம்ப பஞ்சமாகிடுச்சுங்க. கரண்ட்டுமே எப்போயாவது ஒரு வாட்டி தாங்க கொடுக்குறாங்க, ஃபுல் கரண்ட்டு. அப்போ கொடுக்கும்போதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டு மோட்டர் போட்டால் தண்ணி வருங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம், அதுக்குன்னு ஒரு ஆள். ஸோ எங்கள் வீட்டில் நான் தான் அது வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன், எப்போ கரண்ட்டு வருதுன்னு சொல்லிட்டு. இப்போ கரண்ட்டு வந்திருக்குங்க. அதனால் வாங்க போய் மோட்ரு போடலாம். தண்ணி எப்படி பாய்ச்சுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு எங்கள் கிணறு உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க. இந்த கிணறுல சொன்னால் நம்ப மாட்டீங்க, தண்ணி எப்போவுமே வற்றாதுங்க. அப்படியே எப்போவுமே நிறைஞ்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ மழை இல்லாதனால தண்ணி சுத்தமாக இல்லைங்க. இந்த செம்பருத்தி செடியில் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பூ பூத்திருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு பூ எடுத்து நம்மளும் வச்சுக்கலாம். அழகே பொறாமப்படும் பேரழகுன்ற மாதிரி இந்த பூ வச்சோடனே அவ்வளோ அழகாயிட்டு. இந்த பூ வச்சோடனே சன்லைட்டு நம்ம ஃபேஸில் அழகாக படும்போது சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ஏதோ ஒரு பக்கம் வை. எப்படியோ சரி ஆயிடுச்சுங்க. ஐயோ, இது பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. நம்ம யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது பின்னாடி. வாங்க போய் மோட்ரு போட்டுடலாம். பார்த்தோன்னே கொய்யாக்கா வேறு நம்மளை கூப்பிடுதுங்க, வாப்பறின்னு. நம்ம போயிட்டு மோட்ரு போட்டு வந்துடலாம். தண்ணி கொஞ்ச நேரம் தான் வரும். இதாங்க மோட்டரு. இது சின்னதாக பாக்ஸ் மாதிரி. இது ஓப்பன் பண்ணி ஃபுல் கரண்ட் இருந்தால் க்ரீன் பட்டனை கிளிக் பண்ணால் நம்மளுக்கு தண்ணி வரும் மோட்டரில். எப்பவுமே கொஞ்சம் ப்ரிகாஷனோடு இருக்கணும். அதனால் நான் ஒரு சின்ன குச்சி வச்சு தான் ஆன் பண்ணுறேன், கொஞ்சம் பயங்கிறதுனால. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், தண்ணி வந்துடும். தண்ணி பாருங்கள் எப்படி பபிள்ஸோடு வருது. அப்படின்னா கீழே தண்ணி இல்லாதனால பம்ப் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இழுத்து தண்ணி வெளியிடுறதுனால நம்மளுக்கு இப்படி தெரியுதுங்க. ஃபஸ்ட்டுலாம் இப்படி இருக்காதுங்க. தண்ணி ஆன் பண்ணோடனே அங்கே அவ்வளோ கேப் இருக்கும். அது வரைக்கும் தண்ணி போய் தான் அவ்வளோ பள்ளமாயிட்டு. ஆனால் இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோங்க. நிறைய வயலுக்கு இது கூட இல்லாமல் இருக்குது. நம்ம அதனால் குறை சொல்லக்கூடாது. இந்த நேரத்துக்கெலாம் தண்ணி நிறைய இருக்கணுங்க. 2 மாத பயிர். தண்ணி நிறைய இருந்தால் விளைச்சல் நல்லாயிருக்கும். தண்ணி கம்மியாக இருந்தால் அவ்வளோதாங்க, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வாங்க நம்ம போயிட்டு கொய்யாக்கெல்லாம் பறிச்சுட்டு வரலாம். அடுத்த வாட்டி தென்னை மரத்தெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேங்க எப்படி இருக்குன்னு. இப்போ கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குதுங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. கொய்யாக்காய் மரத்துக்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ கொய்யாக்காய் பறிச்சிக்கலாம் வாங்க. பாருங்க, கீழே நம்மளுக்காக பழுத்து தொங்குது, அதை நம்ம பறிச்சிக்கலாம். அங்கே பாருங்கள், இப்படி கிள்ளி பார்க்கணுங்க. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சுன்னா அது பழம்னு சொல்லுவோம். அது பறிச்சிக்கலாம். இந்த பூ வேற வச்சுட்டு என்னோடய அலப்பறை தாங்கலை, கோச்சிக்காதீங்க யாரும். அது ஒரு மரமாங்க. அதுக்கப்புறம் இது. அதை விட இந்த பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கொய்யாக்காய் வச்சுருக்கு, காய். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சுங்க, வீடியோவில் சின்னதாக தெரியுது. ஏமா அந்த பூ கொஞ்சம் எடுமான்னு யாரும் சொல்கிறதுக்கு முன்னாடி அது தானாக விழுந்துடணும்னு நினைக்கிறேன். போதுங்க, நம்மளுக்கு தேவை ஒன்று தாங்க, அது பறிச்சிக்கலாம். ரொம்பவே நல்ல கேக் மாதிரி இருக்குங்க. இது உள்ள சாஃப்டாக
அது விதெல்லாமே சாஃப்டாக இருக்கும். இதில் பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க அது. அது சாப்பிட்டா சுகரே வந்துடும் போல், அவ்வளோ இருக்குது. அப்புறம் எப்பவுமே நம்மளுக்கு கிணத்த எட்டி பார்க்குற பழக்கம் இருக்குது. இங்கே பாருங்கள், பயிரில் இருக்கிற தண்ணிலாம் சின்ன சின்ன ஓட்டை வழியாக கிணத்துக்கு வருது தண்ணி. அது எல்லாம் அழகாக தெரியுது. இப்போ வாங்க, நம்ம இன்னொரு இடத்துலையும் தண்ணி திறக்கணும். அது போய் திறந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபோன் வச்சுட்டே திறந்தா தண்ணியில் வந்துடும்னு ஒரு பயம். அதனால் நம்ம போய் திறந்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வாங்க போய் திறந்துக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த இடத்துலையே திறந்துட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக வருது தண்ணி. ஒரு நாள் நல்ல மழை வந்துட்டால் கூட போதுங்க, ரொம்ப போர்லலாம் தண்ணி ஊறி நல்ல தண்ணிக்கே பஞ்சம் இல்லாமல் ஆயிடும். வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போனோடனே இவரோடைய தொல்லை தாங்க முடியாதுங்க. எப்போ நான் வீடியோ எடுத்தாலும் இவர் ஒரு வீடியோ எடுக்கணும், இல்லாட்டி இவர் கோச்சிக்குவார். அதனால கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு வீடியோ எடுத்தாச்சு. இவர் பேர் என்னன்னு கேட்குறீங்களா? இவர் பேர் அவினாஷுங்க. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கிறாங்க, தப்பாக எடை போட்டுறாதீங்க. இவரோட சேட்டை பார்த்திங்கன்னா அவங்களால தாங்கவே முடியாது. அதுக்கப்புறம் ரொம்ப பசிச்சிச்சுங்க, அதனால காலையிலே கூழ் ஒரு சொம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம். இந்த வெங்காயம் பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி தெரியுதுங்க. நானும் ஜூம் பண்ணி எனக்கே ஒரு டவுட், என்னடா இது வெங்காயம் தானே அப்படின்னு நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த கூழ் ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுங்க, அதனால தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாயெலாம் எடுக்கலை. ஊறுகாயெலாம் ரொம்ப புளிப்பாக இருக்குன்னு, அதனால் இந்த வெங்காயத்தோடவே குடித்து முடித்தாச்சு. இன்றைக்கி லன்ச் தாங்க நம்ம சமைக்க போகிறோம். நாங்கள் எப்போவுமே லஞ்சுக்கு சாப்பாடுனா ஒரு சாம்பார், இல்லாட்டி சாப்பாடு ரசம். அதுக்கு ரசம் வச்சா தாங்க பொரியல் செய்வோம். மற்றபடி எல்லாத்துக்குமேலாம் சைடிஷ் செய்கிற பழக்கம் இல்லை எங்கள் கிராமங்களில். இப்போ ஒயிட் ரைஸும் பாகக்காய் குழம்பும் செய்ய போகிறோம். நிறைய பேர் பாகக்காய் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இது நல்லா தாங்க இருக்கும். பாவக்காய்லாம் அவ்வளோ கசப்புலாம் இருக்காது. கசப்பு போக்குறதுக்கு ஒரே ஒரு வழி நல்லா பாகக்காய் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு திரும்ப வதக்கிட்டு, அது வதக்கின அப்புறம் பாவக்காவை தனியாக எடுத்து வச்சு திரும்ப அந்த பேன் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தாங்க யூஸ் பண்ணணும். அப்போ கசப்பு தெரியாது. இப்போ வாஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடுப்பில் கேஸ் இல்லாததுனால. ஸோ எண்ணெய் கடுகு போட்டாச்சு, வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ப்ரௌனிஷாக ஆகணுங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளியும் உப்பு 2ம் சேர்த்து போட்டு கொஞ்சம் நேரம் வேகணும். கொஞ்சம் வெந்த உடனே நம்ம பாகக்காயும் சேர்த்துக்கணுங்க. 2ம் ஒன்றா வதங்கட்டும். அப்போ இன்னும் நல்லா வெந்துடும், டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு எடுத்தோடனே பாருங்கள், நல்லா 2மே ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மிளகா பொடி போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த மிளகா பொடி வீட்டில் அரைக்கிறதுங்க டேஸ்ட்டு உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செஞ்சாலும் யார் செஞ்சாலும் நல்லா வந்துடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம. பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நிறைய ஊற்றிக்கலாங்க. பாவக்காய் கொஞ்சம் வேக லேட் ஆகும், அதனால் கொஞ்சம் தண்ணி நிறையவே ஊற்றியாச்சு. இது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே புளியும் சேர்த்து போட்டு தாங்க கொதிக்க வைக்கணும். மற்ற குழம்புலலாம் நம்ம புளியை லாஸ்ட்டாக போடுவோம்ல, இதில் இப்போவே தாங்க புளியை கரைச்சி ஊற்றினா அப்போ தான் அந்த பாகக்காய் கசப்பு தன்மை இல்லாமல் நல்லா புளிப்பாக உப்பாக காரமாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதனால் நம்ம புளியும் கரைச்சி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். நல்லா நிறைய புளி சேர்த்திங்கன்னா தக்காளி கம்மியாக போடுங்க, தக்காளி ஜாஸ்தி இருந்தால் புளியை கம்மியாக போட்டுங்க. அவ்வளோதாங்க. சமையல் ரொம்பவே ஈஸி கற்றுக்கிட்டா. நல்லா புளியை கரைன்னு கரைச்சாச்சுங்க. இப்போ வாங்க குழம்புல ஊற்றிக்கலாம்.
இது வந்து கருப்பு புளி, குழம்பு வந்து கருப்பாயிரும். அதனால் நான் கொஞ்சமாக புளி ஊற வச்சு நிறைய தண்ணி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வந்து நான் ஜாஸ்தி போட்டேன். அதனால் புளி நான் கம்மியாக தாங்க போடுறேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இவ்வளோ நேரம் புளி கரைக்கிற வீடியோ வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க நம்ம குழம்புல ஊற்றிடலாம். இப்போ குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அது குழம்பு மிளகாத்தூள் தாங்க. அது எப்படி அரைக்கிறதுன்னு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு லாங் வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். இப்போ குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சிட்டா நம்ம இறக்கிடலாம். தண்ணியாக இருக்குதுல்ல, நல்லா வற்றி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கொதிக்குது. கொதிச்சிட்ட அப்புறம் எடுத்து வச்சுட்டேங்க. அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு ஒலை வச்சாச்சு. ஒலை வச்சு அரிசி போட்டாச்சு. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு வற்றி வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். சாரி, இஞ்சிங்கிற பாருங்க, வெல்லம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட சேனலுக்கு 150 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எனக்கு வர ஒரு சப்ஸ்கிரைபருமே ஒரு டைமண்ட் மாதிரி. ஸோ இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்கன்னா அதுவே எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அதுவே எனக்கு போதும். ஸோ ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ஸோ இதுக்கப்புறம் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்குமே உங்கள் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் திவ்யா சாமிநாதன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.